இதயத்தை பாதுகாக்கக்கூடிய சிவப்பு நிற உணவுகளை பத்தி சொல்றேன். இந்த உணவுகளை அடிக்கடி சாப்பிடுங்க. இருதயம் ஆரோக்கியமா இருக்கணும் வைங்க, சிவப்பு நிற உணவுகளும் கண்டிப்பா சாப்பிடணும். அதாவது சிவப்பு நிற பழங்கள், காய்கறிகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட், லைகோபின், அதுக்கப்புறம் ரெஸ்வராஸ்ட்ரால், இது போன்ற சத்துக்கள் அதிகமா இருக்குது. முக்கியமா இருதய நோய், உயர் ரத்த அழுத்தம், ரத்த குழாய் அடைப்பு இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இது உதவுது. இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய 7 சிவப்பு உணவுகள் சொல்றேன். இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் தக்காளியை சொல்லலாம். தக்காளியில லைகோபின் அதிகமா இருக்கு. இருதய நோய் வரக்கூடிய அபாயத்தை தக்காளி குறைக்கும். சிவப்பு மிளகாய் குடை மிளகாய் அடிக்கடி சாப்பிடணும். வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் சிவப்பு குடை மிளகாயில இருக்கு. ரத்த குழாய்களை இது பாதுகாக்குது. சிவப்பு திராட்சையை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அதுல இருக்கக்கூடிய ரெஸ்வராஸ்ட்ரால் அது உங்களுடைய ரத்த குழாய் அடைப்பை ஏற்படாம ஆரம்ப கட்டத்துல தடுத்து நிப்பாட்டிடும். அடுத்து பீட்ரூட்டை சாப்பிடலாம். பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நைட்ரிக் ஆக்சைடுடைய உற்பத்தியை அதிகரிக்குது. ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறது உதவுது. தர்பூசணி அடிக்கடி சாப்பிடணும். ரத்த குழாய்களுடைய செயல்பாட்டை இது மேம்படுத்துது. உடலை குளிர்விக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இந்த உணவு இருக்குது. அடுத்து செர்ரியை சொல்லலாம். செர்ரியை பொறுத்த வரைக்கும் உடல் அலர்ஜியை, இன்ஃபிளமேஷனை குறைக்குது. ஸ்ட்ரோக்ஸ் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்குது. அடுத்து மாதுளம் பழத்தை அடிக்கடி சாப்பிடணும். இது ரத்த அழுத்தத்தை குறைக்குது. ரத்த குழாய்களை பாதுகாக்குது. அப்புறம் பார்த்தோம்னா உப்பு, எண்ணெய் இதெல்லாம் அதிகமா உணவுல சேர்த்துக்கிறத குறைச்சிக்குங்க. தினமும் ஒரு 30 நிமிஷம் நடைபயிற்சி செய்யுங்க. புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது இதெல்லாம் செய்யாதீங்க. வாரம் முழுக்க நிறமா எல்லா கலர்லயும் காய்கறிகள் சாப்பிட்டாலும் சிவப்பு நிற காய்கறிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடுங்க. சிவப்பு நிற காய்கறி தான் உங்களுடைய இருதயத்தை கவசம் போல இருந்து பாதுகாக்குங்க.